So today we are going to talk about some basic grammar rules that you should be prepared for your competitive exams. So competitive exams பத்தி பேசும்போது so today we are going to talk about bank exams. So bank examsக்கு நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we are going to talk about some basic grammar rules that will be applicable to all the competitive exams. So first let's see. ஸோ டுடே செஷன் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கோம். எப்படின்னா ஒன்று வந்து பேசிக் கிராமர் ரூல்ஸ், அதாவது கிராமர் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா அதை அப்ளை பண்ணி we can face the questions. The other part is லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ that portion is what you have in your screen right now, which is the preparation part of grammar. அதாவது you will have to learn the spellings, மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த 10 விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட் யூ கேன் சி we have tenses, active and passive voice, one word substitutions, synonyms and antonyms, homophones, idioms and phrases, spotting the errors, comprehension, articles, direct and indirect speech. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பார்ட் ஆஃப் கிராமர் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ தீஸ் ஆர் ஆல் a little bit advanced parts of the English grammar. So tenses பார்த்தீங்கன்னா you'll have around 12 tenses starting from present, past, future and simple, perfect, continuous, perfect continuous. So நம்ம இந்த மாதிரி different types இருக்கு. So each tensesக்கும் நமக்கு ஒரு formula இருக்கு. So whenever we are asked a question, so we should remember the formula of this particular tense. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபார்முலாஸ் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிள் டு ஹார்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்னால் ஒன் பர்சன் அவங்க வந்து டைரக்டாக கிட்டத்தட்ட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம 10th இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் 90% சேம் ரூல்ஸ், பட் ஸ்பீச் மட்டும் மாறும், வேறு ஒன்றுமே இல்லை. Next we have one word substitution. அது எப்படி இருக்கும்னா இந்த கொஷின் இட் மே பி a big sentence, அதாவது ட்ராவலிங் பற்றின ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே வேர்டில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ that is your task there. Then we have synonyms and antonyms. Very simple, meanings and opposites. இதை கண்டிப்பாக you should go through. So I will be helping you with a set of synonyms and antonyms. Synonyms-na meanings, antonyms-na opposites. Homophones அப்படி கேட்டிங்கன்னா we have same two words, அதில் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கலாம், பட் they have two different meanings. So that is what about this homophones. உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் ஈஸியஸ்ட் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸில் you will get homophones. ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷனை கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாங்கன்னா you might get homophones. Then we have idioms and phrases. இது வந்து ரொம்ப முக்கியமான, they will give you a situation. வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த ஹாப்பினஸுக்கு நம்ம என்ன ஒரு இடியம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், that boy completed his bank exam successfully அப்படின்னா ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன இடியம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ we can give on cloud 9. he was on cloud 9 அப்படின்னா அவன் வந்து சந்தோஷத்தின் காரணத்தினால ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தான் அப்படின்னு நம்ம அந்த இடியம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்டிங் அண்ட் எரர்ஸ். நம்பர் 7 we have spotting the errors. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டான ஒரு விஷயம். ஏன்னா you have to read the sentence fully and then understand the meaning and identify where the mistake is. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், டென்சஸில் கூட மிஸ்டேக். சப்போஸ் ஒரு ஐ ஆம் வென்டிங் டு சர்ச் டுமாரோ அப்படின்னு இருக்கு. வென்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டுமாரோங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வென்ட் அப்படிங்கிறத ஐ வில் கோ அப்படின்னு மாறும். ஸோ திஸ் இஸ் ஸ்பாட்டிங் தி எரர்ஸ். Then we have comprehension. பேங்க் எக்ஸாமில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு போர்ஷன் கேட்டிங்கன்னா comprehension. You will have a big passage. It may be statistics-ஆக இருக்கலாம். For example,
போன demonetization பற்றி கூட இருக்கலாம், மேபி GST, something a small passage, அதுலேருந்து ஒரு 10 questions or 5 questions will be asked to answer. எப்படின்னா you'll have to read the passage and bank exam பொறுத்தளவில் you'll have more comprehension questions. ஏன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா because you need to analyze the datas regarding your banks, you need to know some basic general knowledge. So அப்படி இருக்கும்போது they may give you a passage regarding GST or demonetization or the budget for 2019 and 2020 financially, இது எதுவாக வேணா இருக்கலாம். So what you have to do is a very simple method. So whatever you are reading, you're supposed to make an imagination with yourself. அதாவது இப்போ வந்து பண மதிப்பிழக்கு பற்றி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே you have to picture it in your mind. ஸோ என்ன பண்ணுறோம், when you picture it in your mind, you'll be able to make a movie out of it. ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். எப்போனா when you do the imagination in yourself, you'll be able to get a clear view of what the passage is about. So அதை வச்சு நம்ம then another thing is, as soon as you read the passage, don't confuse yourself with the options. Options எதுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ your options is basically to confuse you, வேறு ஒன்றும் கிடையாது. There will be at least one or two that you may get confused. So don't read the options before you read the comprehension. So first you read the comprehension, அந்த இமேஜினேஷனை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு என்ன பேசேஜ் எதை பற்றி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு and then you come read the options that is given to you. So that is how you can do your comprehension part. Next one we have number 9 is articles. So articles பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், மூணு விஷயம் தான் நம்ம ஆர்டிகல்ஸில் இருக்குது. ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ we have prepositions சொல்லுவாங்க. I have forgotten to mention that. So articles and prepositions. ஆர்டிகல்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. We have a, and the, இது மூணு தான் ஆர்டிகல்ஸ். எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஏ வரும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆன் வரும், எந்தெந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி த வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஒன். பட் அதே சேம் டைம் ஆர்டிகல்ஸ் இஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் இன் யுவர் பேங்க் எக்ஸாம்ஸ். கண்டிப்பாக ஆர்டிகல்ஸ் அண்ட் டென்சஸ்ல வந்து யூ வில் கெட் அட்லீஸ்ட் மினிமம் 2 questions, பிகாஸ் ஆர்டிகல்ஸ் இஸ் த ஒன் தட் ஹெல்ப்ஸ் யூ டு ஃப்ரேம் அ நைஸ் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த வேர்டுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அபவுட் ஆர்டிகல்ஸ். ஸோ கொஷின் எப்படி இருக்குன்னா, யூ வில் பி கிவன் அ சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் ஒரு ஆர்டிக்கிளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா இப்போது டேஷுக்கு வெரி சிம்பிள், அந்த பிளாங்க் ஸ்பேஸுக்கு அடுத்து இருக்கிற வேர்டை மட்டும் பாருங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற வேர்டு வந்து வவில்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யூ பிளைண்ட்லி யூஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. We will see that in the later videos. Next we have direct and indirect speech. Like I already said, active voice. Number 2ல இருக்கிற active voice and passive voice, direct and indirect speech almost have the same rules. It only depends upon how you work on it. நம்ம அதை எழுதி பார்த்தா தான் தெரியும். Sometimes ஒரு சில people வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they don't use any of those ஃபார்முலாஸ் ஆக்சுவலி. நம்ம பேசும்போதே தெரியும். அதாவது அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டேக்கிங் மை, நான் வந்து இன்னைக்கு என்னுடைய கிளாஸை நான் எடுத்து முடிச்சுட்டேன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். அது வந்து டைரக்ட் ஸ்பீச். நான் டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அது இன்டைரக்டாக எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், அவன் இன்னொருத்தங்கிட்ட நான் சொன்ன வார்த்தைகளை அப்படி சொல்கிறான்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஆல் அபவுட். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு PRO தீஸ் டைப்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ வாட் இஸ் ஒன் இஸ் ஸ்க்ரீன் ரைட் நவ். உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறத வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். யூ வில் பி ஏபிள் டு ஏஸ் யுவர் பேங்க் எக்ஸாம். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த பேசிக் கிராமர் ரூல்ஸ் தட் எவ்ரிபடி ஷுட் நோ. when you are preparing for a competitive exams, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கான கிராமர் தெரியலனா you can't do anything இல்லையா. ஸோ I have put together a synopsis of grammar. It's not rules, you can just take it as it's just a material, nothing else. So as you see in your screen, you have the parts of speech. So we have noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction and interjunction.
So your whole exam, English part, is all based on these parts of speech. So in the parts of speech தான் எல்லாமே அடங்கி இருக்கு. So எல்லாமே basic stepping stones of your competitive exams. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா we just going to go deeper into all these parts of speech. So as I said before, in the parts of speech வந்து you can see these are rules for understanding. இதெல்லாம் understand பண்ணாலே போதும். You will be able to face your exams. But நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா அந்த preparation part. So those are all வந்து நீங்க memorize பண்ற மாதிரி இருக்கும். You will have to work on such things. So first we have the most important part of the speech is verb. எப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா let's talk about the meaning. It is used to describe actions or a state of being. Examples we'll talk about later. Let's talk about the meaning. ஏன் வந்து the most important part of speech அப்படின்னு கேட்டிங்கன்னா let's take for example, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா I am being a teacher. I am teaching basic grammar. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ டீச்சிங் இஸ் அன் ஆக்ஷன் இல்லையா, நான் சொல்லி கொடுக்கறது ஒரு செயல். ஸோ ஆன் தி அதர் சைட் அந்த பக்கத்தில் நீங்கள் என்ன லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் லிசனிங் டு வாட் ஐ எம் டீச்சிங், தட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். நவ் தி சிஸ்டம் இஸ் ரெக்கார்டிங் வாட் ஐ எம் டீச்சிங், ரெக்கார்டிங் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். த லைட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் த லைக் ஆன் மீ, ஸோ ஸ்ட்ரைக்கிங் இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ஷன். அதாவது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். ஆல் ஆக்ஷன்ஸ், கிளாப்பிங் ஹேண்ட்ஸ், ப்ரஷிங் யுவர் டீத், ரெக்கார்டிங், ஸ்லீப்பிங், ஆல் தீஸ் ஆர் வேர்ப்ஸ். ஏன்னா இட் இஸ் காமன், மனுஷன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வேர்ப் இல்லையா. ஸோ வி ஹாவ் த மீனிங் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக ஒன்றும் இல்லை, நிலை. நான் இருக்கிற நிலை என்ன, நான் சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் டீச்சிங் யூ. ஸோ என்னுடைய நிலை வந்து ஐ எம் காம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ். ஹீ மிஸ்ட் த ட்ரெயின். ஸோ என்னன்னா அவன் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான், அது ஒரு ஆக்ஷன். ட்ரெயின் வந்து போயிடுச்சு, அவனால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல. ஸோ இட்ஸ் அன் ஆக்ஷன். நெக்ஸ்ட் நம்பர் 2, ஐ ஆம் வாக்கிங் இன் த பார்க். ஸோ வாக்கிங் இஸ் அன் ஆக்ஷன், அது ஒரு செயல், நடக்கிறதுங்கிறது ஒரு செயல். தென் ஐ ஸ்போக் டு ஹிம் லாஸ்ட் வீக். நம்பர் 3, ஐ ஸ்போக் டு ஹிம் லாஸ்ட் வீக். ஸ்போக், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இது வந்து வேர்புடைய V1, V2 and V3. ஸோ நம்ம வேர்ட்ஸை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா V1, V2, V3 அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் we have. இது எங்கே யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா we will be using them in tenses. நான் tenses சொன்னேன் இல்லையா, the preparation part of your competitive exams first இருந்ததே tenses தான். ஸோ அங்கே tenses தெரியணும் அப்படின்னா you should know what is a verb. ஸோ verbனா என்ன, it is a action or a state of being, அவ்வளோதான் verb. ஸோ டென்சஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் ஞாபகம் வரணும். என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ப்ரெசன்ட். இது 3 தான். இதுதான் நம்ம என்ன பிரிச்சிருக்கோம்னா V1, V2, V3 அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் இருக்கிற ஸ்போக் எடுத்துக்கலாமா. ஸோ எப்படின்னா ஸ்பீக் அப்படின்னு இருக்கிற ஒரு வேர்டை தான் நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். ஸ்பீக் இஸ் த ப்ரெசன்ட், ஸ்போக் இஸ் த பாஸ்ட், spoken is the past participle. So இதுதான் V1, V2 and V3. ஸோ இந்த வேர்பில் நம்ம இன்னும் 2 டைப்ஸ் வச்சுருக்கோம். எப்படின்னா transitive and intransitive verbs. அது நமக்கு இப்போ தேவைப்படாது, ஏன்னா we are talking about the basic grammars. ஓகே, ஸோ என்ன வேர்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. The second most important thing is a noun. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா noun. verb ஒரு மனுஷனுடைய செயல்கள். அடுத்து noun நம்ம பார்க்கக்கூடியது, நம்மளே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே nouns. You can see the meaning for yourself. Used to identify, name things, places or an idea. ஸோ எப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற எல்லாமே nouns. இப்போ என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், Donovan is a teacher. ஸோ என்னோட ஐடென்டிட்டி என்ன, டீச்சர் இஸ் அ noun. நெக்ஸ்ட் மை நேம் இஸ் நவீன். அந்த நவீன்ங்கிறது என்னுடைய ஐடென்டிட்டி, இட்ஸ் மை நேம். ஸோ நவ் ஐ ஆம் ரெக்கார்டிங் யூஸிங் அ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அ நவுன். அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அது எல்லாமே நவுன்ஸ்.
இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் அ பிளேஸ், திங்ஸ் ஆர் அன் ஐடியா. இப்போ பிளேஸ், ஐ எம் கோயிங் டு லண்டன். லண்டன் இஸ் அ பிளேஸ், இட்ஸ் அ நவுன். I am coming from Madurai. Madurai is a place, so it's a noun. An idea, I am going to participate in the conference. So conference is an idea. It is also a noun. It is also a place also. So it is noun. ஸோ இங்கே வந்து நமக்கு டைப்ஸ் இருக்குது. ஸோ நவுன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி 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 ஈஸி இல்லையா? ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் மொத்தமாக சொல்லிட்டு அதோட முடிஞ்சிடாது இல்லையா? ஸோ ஐடென்டிஃபிகேஷனாலுமே லிவிங் திங்ஸ்க்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், நான் லிவிங் திங்ஸ்க்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், நிறைய இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஸோ வி ஹாவ் காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ், கவுண்டபிள், uncountable. So these are the types of nouns we have. இதை தவிர்த்து இன்னமும் நிறைய nouns இருக்கு, பட் இன்னைக்கு நம்ம இதை மட்டும் மேலோட்டமாக பார்க்க போகிறோம். So common noun, as you see, generic names of places, things, people, etc. ஸோ எப்படின்னா ஜெனரிக் அப்படின்னா என்ன? ஜெனரல் பிளேன் திங்ஸ். இப்போ வந்து பொதுவான விஷயங்களை பற்றி பேசோம் அப்படின்னா, பொதுவாக ரிலையன்ஸ் மாலுக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஸோ ரிலையன்ஸ் மாலுங்கிறது ஒரு பொதுவான இடம் இல்லையா? தென் வி ஹாவ் ஜெனரல் திங்ஸ், ஜெனரல் பீப்புள், எக்ஸெட்ரா. ஸோ வென் யூ லுக் அட் தி எக்ஸாம்பிள் யூ கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா. டீச்சர்ஸ் டீச் அட் ஸ்கூல்ஸ். ஸோ டீச்சர்ஸுங்கிறது ஒரு காமனான விஷயம். வாத்தியார்கள். ஸ்கூல்ஸுங்கிறது ஒரு காமனான விஷயம். பள்ளிக்கூடம்ங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. இட்ஸ் அ காமன் திங். தென் சி நம்பர் 2, birds live on trees. birds நான் காமனாக சொல்கிறேன். பேர்ட்ஸ் எத்தனையோ ஆயிரம் பேர்ட்ஸ் இருக்குது இந்த உலகத்தில், பட் நான் என்ன பண்ணுறேன், நான் பேர்ட்ஸ்னு காமனாக சொல்லிட்டேன். பேர்ட்ஸ் அவ்வளோதான். ஆன் ட்ரீஸ் எத்தனையோ ஆயிரம் ட்ரீஸ் இருக்குது, பட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் நீம் ட்ரீ, பாம் ட்ரீ, நத்திங். ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் அ ட்ரீ. தட்ஸ் ஆல். இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீ. ஒரு காமன் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஆஸ் யூ சே வி ஹாவ் அ மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கால்ட் அஸ் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் இஸ் அ காமன் நவுன். ஏன்னா நம்மளை பிரித்து பார்க்காம நம்மளை காமனாக ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட். இது எப்படி ஒரு கண்ட்ரியோட ஜாதி மதம்னு எல்லாம் இருந்தாலுமே நம்மளாம் என்ன, ஓவரால் we are all Indians. ஸோ இந்தியன் இஸ் அ காமன் நவுன். ஸோ ஐ எம் an Indian அப்படின்னா இட்ஸ் அ காமன் நவுன். I love reading storybooks. There are many types obviously. So we are talking about commonly. My brother likes chocolates. ஸோ சாக்லேட்ஸும் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லாமல் காமனாக சொல்கிறேன், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். தட்ஸ் ஈஸி. நெக்ஸ்ட் வி ஹேவ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், லெட்ஸ் டாக் அபவுட் த மீனிங். டு ரெஃபர் அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் லைக் ஃபீலிங்ஸ், குவாலிட்டிஸ் ஆர் ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள் கண்ணுக்கு தென்படாதவை. அப்ஸ்ட்ராக்ட்னா கண்ணுக்கு தென்படாதவை, அதை பார்க்க முடியாது, அதை உட்காந்து கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி நவுன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஐடென்டிஃபை த நவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ அந்த நவுனில் ஒரு பர்சனுடைய ஃபீலிங்ஸ் இருக்குது. see the example. ஸோ ஹாப்பினஸ், விஸ்டம், சைல்ட்ஹுட், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ கேனாட் see ஆல்சோ இல்லைங்களா? ஸோ see the example. number 1, he looks so joyful. ஸோ joyful அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் த எமோஷன் தட் யூ கேனாட் see. அந்த எமோஷனை நம்ம பார்க்க முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் பண்ணவும் முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஓகேங்களா? ஸோ தோஸ் ஆர் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட். நம்பர் 2 பாருங்க, he is a great leader. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்றப்போ, லீடருங்கிறது ஒரு குவாலிட்டி, ஒரு பர்சனுடைய ஒரு தன்மை. அதையும் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்களால் மெஷர் பண்ண முடியும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ தோஸ் ஆர் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் என்ன, டைப்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வி ஹேவ் கலெக்டிவ் நவுன். பேரே இருக்கு, கலெக்டிவ். கலெக்ட் மீனிங் பாருங்க, டு டினோட் அ குரூப் ஆஃப் திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் பீப்புள். அதாவது ஒரு குரூப்பான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 7 லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க. they are going to appear for your டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப்பாக சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லிட்டு இருந்தால் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ they are telling a group of people. A group of animals are taken from the zoo.
I have invited, so you can see the example. There is a flock of sheep. So sheep, ஆட்டு மந்தை நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? flock of sheep. flock of sheepனா ஆட்டு மந்தை. ஸோ நம்ம ஒவ்வொரு ஆடா சொல்றது இல்லை இல்லைங்களா? ஒவ்வொரு ஆடாலும் சொல்லலாம், ஆனா அது கவுண்டபிள் நவுன். அதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ அதுல போயிடும். அன்கவுண்டபிள் கலெக்டிவா சொல்றேன், ஆனா என்னவோ செய்யலாம், பட் அதை நான் கலெக்டிவா சொல்லிடுறேன். அங்க there's a flock of sheep, அங்க ஒரு ஆட்டு மந்தை இருக்கு அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். Then see the second example. I have invited some people home. என்னுடைய வீட்டுக்கு நான் சில பேரை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், வரவழைச்சிருக்கேன். அது பீப்புள், நான் வந்து எத்தனை பேரையும் இன்வைட் பண்ண சொல்லலை, நபர்கள் வராங்க, என்னுடைய இல்லத்துக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ கலெக்டிவ். அப்படியே ஒரு போர்வையா சொல்றேன் நான், collective. So this is the meaning. It's very simple. Don't confuse yourself. Next we have countable nouns. Countable nouns na perle irukku ennakudiya nouns, that things that can be counted. For example, countable nouns are the names or things or creatures that can be counted. Ennakudiyavaigal. For example பாருங்க, number 1, I meet 3 people every day. So தினந்தோறும் நான் 3 நபர்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நான் டெய்லி 3 பேரை பார்க்குறேன். 3 பேர் 1 2 3 இட்ஸ் கவுண்டபிள் இல்லையா? ஸோ அது கவுண்டபிள் நவுன். தென் ஐ ஹேவ் அ டாக் அட் ஹோம். ஸோ என்னுடைய வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ஒரு நாய்க்குட்டி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதை வந்து நீங்கள் போர்வையாக சொல்கிறீங்க, இதை வந்து எண்ணி சொல்கிறீங்க. இதை வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கே புரியும். ரெஃபர்ஸ் டு நவுன்ஸ் தட் கேனாட் பி கவுண்டட். என்னன்னு பாருங்க, லிக்விட், ஏர், ஃபீலிங்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் உட்காந்து உங்களால எண்ண முடியாது. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ டோன்ட் பிளே வித் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியோடைய தன்மையை மெஷர் பண்ணலாம், பட் ஆனால் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் சிட் அண்ட் கவுண்ட். உட்காந்து நம்ம பணம் என்ற மாதிரி எண்ண முடியாது. தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. தென் மை டாக் பிகேம் வெரி சேட். என்னுடைய நாய் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. ஸோ சேட் இஸ் அன் எமோஷன். ஸோ தட் சம்திங் cannot be counted. Then the third we have prepositions. Preposition is the meaning பார்த்துக்கோங்க, to be placed before a noun or a pronoun to show the relation of a person or a thing with respect to something else. ஒன்றும் இல்லை, நவுன்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். ஸோ அந்த ஒரு நவுன், அந்த ஒரு வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை எப்படி இருக்கும்னா அதுக்கு அடுத்து வர விஷயங்கள் வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹாலிவுட் மூவிஸ். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹாலிவுட் மூவிஸ். எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான்? ஹாலிவுட் மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான். அப்போது அந்த ஹீக்கும் ஹாலிவுட் மூவிஸ்க்கு அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் ரிலேட் பண்ணுறது என்ன? இன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் ஹாலிவுட் மூவிஸ். அங்க ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல போடுற வார்த்தை தான் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். ப்ரொபோசிஷன் எதுக்கு? அந்த நவுனுக்கும் அந்த வேர்புக்கும் அல்லது அந்த உள்ள ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்கு ஒன்று, இல்லை நவுனுக்கும் வேர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக நம்ம ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு, காம்பவுண்ட், சிம்பிள், ஃப்ரேஸ் அண்ட் பார்ட்டிசிபிள். நம்ம அதை பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் we have most commonly used preposition. உங்க பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இது தேவைப்படும், எல்பி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படும். you can talk about most commonly used prepositions. மூணு தான் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனான விஷயம். மீனிங் மட்டும் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இன் அப்படின்னா ஒரு பெரிய பொருள், ஒரு சின்ன பொருள் ஒரு பெரிய பொருளுக்குள்ள போனா அது இன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் த ரூம் அப்படின்னு. ஆன் அப்படின்னா மேல, ஆன் டாப் அப்படின்னா த கம்ப்யூட்டர் இஸ் ஆன் த டேபிள். நிறைய பேர் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்றது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் 2 different things. Then we have at. at எதுக்குன்னா ஒரு இடத்தை குறிக்கிறதுக்காக. ஐ ஆம் அட் டெக்ஸ்டர் அகாடமி. டெக்ஸ்டர் அகாடமின்னு ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ we use at. நாலாவது பார்த்தீங்கன்னா adjectives. வெரி சிம்பிள், மீனிங் நானே சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு டீச்சர் டீச்சர்னு மட்டமாக சொல்றதுக்கு பதிலாக ஐ ஆம் அ குட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த குட் டீச்சர் என்ன பண்ணுது? என்னுடைய குவாலிட்டியை மேல் உயர்த்தி காமிக்குது. நான் ஒரு நல்ல டீச்சர் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதே மாதிரி யூ ஆர் அ குட் லிசனர்.
நீங்கள் ஒரு சாதாரண லிசனர்னு தாண்டி நீங்கள் ஒரு குட் லிசனர், நான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது adjective. He is a tall boy. அவன் வந்து ஒரு பாய் தான், பட் ஆனால் அவன் வந்து உயரமான பாய், ரொம்ப ஹைட்டாக இருக்கான். ஹைட் டால் அப்படிங்கிறது ஒரு adjective. Next we have the fifth is conjunction. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா கனெக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. மீனிங் பாருங்க, யூஸ் டு ஜாயின் 2 or more sentences together as one sentence. எப்படின்னா இங்கிலீஷில் இதுவும் ரொம்ப முக்கியமான பார்ட். எப்படின்னா 2 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. he is going to school, he is sleeping அப்படின்னு. அதாவது அவன் ஸ்கூலுக்கு போகிறான், அவன் தூங்குறான் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று தூங்குகிறான் அப்படின்னு சொல்லிடுவோம். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? he is going to school and sleeping. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வேர்டை போட்டு அந்த ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆஸ் அ சிங்கிள் சென்டென்ஸ், 2 sentences நான் சிங்கிளாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ லுக் அட் தி எக்ஸாம்பிள். விஜய் அண்ட் அஜித் ஆர் போத் கிரேட் ஆக்டர்ஸ். அண்ட் விஜய் மற்றும் அஜித் 2 பேரும் மிகப்பெரிய நடிகர்கள் அப்படின்ட்டு. தென் he is tall but he cannot walk. அவன் உயரமாக இருக்கிறான், ஆனால் அவனால் வேகமாக நடக்க முடியாது. ஸோ நான் 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். Then the sixth we have pronouns. அதாவது நம்ம noun பார்த்தோம் இல்லையா, ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு நேம் ஆஃப் அ திங், அதனுடைய தம்பி தான் இந்த pronouns. எப்படி தம்பின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ எம் டேக்கிங் அ கிளாஸ், மை நேம் இஸ் டானவன், என்னோட பேர் டானவன், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். டானவன் இஸ் டேக்கிங் இங்கிலீஷ் கிளாஸ். டானவன் இஸ் குட் அட் டீச்சிங். டானவன் வில் கோ ஹோம் ஆஃப்டர் த கிளாஸ் இஸ் ஓவர். இப்போ நான் என்னுடைய பேரை திரும்ப சொன்னால் சென்டென்ஸில் கேவலமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டானவன் அப்படிங்கிறத எப்படி டானவன்றதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? டானவன் இஸ் அ குட் டீச்சர், ஹீ இஸ் டீச்சிங் ஆன்லைன் கிளாஸ், ஹீ வில் கோ ஹோம் ஆஃப்டர் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டானவன் அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஹீன்னு ஒரு வார்த்தையை நான் போட்டேன். ஹேன்னு எதை குறிக்குது? ஹீ என்ன தான் குறிக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு தான் அதுக்கு ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு விசிட் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு விசிட் த புர்ஜ் கலீஃபா நெக்ஸ்ட் வீக். யூ நோ இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். ஸோ அந்த சென்டென்ஸில் இட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபாங்கிற பில்டிங்கை குறிக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் வி ஹேவ் இன்டர்ஜென்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறது தான் இன்டர்ஜென். ஓ ஹாய், ஹவ் ஆர் யூ. இந்த ஓ அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா நான் கேட்குறேன், ஓ வந்துட்டியாடா அப்படின்னு. இட்ஸ் லைக் தட். நெக்ஸ்ட் பிராவோ, யூ டிட் அ கிரேட் ஜாப். அதாவது சூப்பர்டா அப்படின்னு சொல்ற மாதிரி யூ வில் சே பிராவோ. நெக்ஸ்ட் அலாஸ், வி ஹேவ் ரீச் த டெஸ்டினேஷன். அலாஸ் எதுனா ஐயோப்பா சாமி ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்டர்ஜங்ஷன். ஸோ ஐ ஹோப் த கிளாஸ் வாஸ் a little bit interesting. ரொம்ப கஷ்டமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ப்ரிப்பேர் அட் ஹோம். தேங்க்யூ ஸோ மச்.